அடுத்து இங்கு நிகழும் அதிர்ச்சியான சம்பவங்கள். பக்தர்கள் சொல்வதாவது கேட்க முடியாத சத்தங்கள், காற்றில் இறைவேந்தி ஓசைகள் மற்றும் தானாக மின்சாரம் பெறும் மணி. இது கடவுளின் செயல் என்று நினைக்கலாம், அல்லது இந்த கோவில் ஏதேனும் இயற்கைக்கு அஞ்சாத மர்மத்தை காப்பாற்றுகிறதா? இந்த கோவில் வெறும் வழிபாட்டு கோவிலாக இல்லை, இது வானும் பூமியும் இணைந்த இடமாக உள்ளது. கடவுள் முருகன் மற்றும் தேவயானை இங்கு திருமணம் செய்தனர். ஆனால் அவர்களின் இணைப்பு இந்த இடத்தில் மட்டுமில்லை, அதன் மத்தியில் மறைக்கப்பட்ட ஒரு கூடுதல் கொள்கையும் இருக்கின்றது. இந்த மலை இட்செல்ஃப் ஒரு பழம்பெரும் சக்தி கொண்டது. சிலர் இதனை உணர்ந்து கூறுகின்றனர். ஆனால் இந்த சக்தி என்ன? அது கடவுளின் ஆசீர்வாதம் தான் என்று சொல்ல முடியுமா? அல்லது இந்த கோவிலின் அடியில் அதிகாரத்தை தாங்கிய கதிரியக்கமே இருக்கின்றதா? ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது. திருப்பரங்குன்றம் என்பது ஒரு இடம். எப்போது போனாலும் பழக்கங்கள் நிலைத்திருக்கின்றன.